பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்கு. இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஸ்வரன், சிம்பிளா வேற இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல. பயங்கரமா இருக்கு. எங்கேயுமே போட்டி இல்லை சார். இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகுறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கானை வச்சு டிராகன் தான் என்ன? ஏன்னா டிராகன் வந்து வெளியே சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து டிராகனே கிடையாது. இங்க வந்து வச்சது காரணம் என்ன சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்போ இந்த ட்ரெய்லர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனா அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல. அது என்ன டிராகன் அப்படின்னு. பட் டிராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்றேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு பீரியட்ல எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க. அந்த சீனியரா பயங்கரமான ஆள் தான், அராஜகம் பிடிச்சவாண்டா அவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனா சுத்துவாரு. ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் பட மாட்டாங்க. சொன்ன மாதிரிதான் இப்போ கிருஷ்ணன் இந்த இதில் சொல்றேன், நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு 4 அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஹீரோ அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தன், எல்லாரும் ஐடி சிவா டிராகன் வந்து தான் கற்றுக்கிட்டு நான் போய் ஐடி சிவா கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு பொங்க விட்டாங்க தலைக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர். அதுல வந்து டிராகன் தான் கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது வந்து சர்ப்ரைஸ் அழகா இருக்கும் பாருங்க. அதே சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் இந்த ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு டிராகன் ஏன் அப்படின்னு இந்த வார்த்தை வை டிராகன் அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 மினிட்ஸ். சார் ராஜு சார் ஹியர், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. ட்ரைலர் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக் அவே என்னவா இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்ல சக்சஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான இது? சக்சஸ் பத்தி பேசுவோம் சார் இந்த படத்துல. சக்சஸ்னா என்னன்னு பேசுவோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறது வந்து சக்சஸ்ஃபுல்லா தெரியும். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல்லா தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல். ஸோ காசால சக்சஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பண்ண முடியாது. அப்போ சக்சஸ்னா என்ன, வாட் இஸ் சக்சஸ்? அப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் எனக்கு. நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது நேர்மையா சம்பாதிச்சு அதை உங்க சுத்தி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுற ஒரு படம் தான் டிராகன். இது that's why it's a very family entertainer because it talks about family and the importance of family. Thank you. அண்ணா ஒரு நிமிஷம் பின்னாடி மைக். சார் ரங்கநாதன் எங்க அப்பா பேர் சார். பிரதீப் என் பேரு. பிரதீப் சார். இப்போ நீங்க லவ் டுடே படம் பெரிய சக்சஸ் ஹீரோவா நடிச்சீங்க. பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்க வந்து தொடர்ச்சியா ஹீரோவா நடிக்க போறீங்களா இல்ல படங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க? இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் நான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால
இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நினச்சிட்டு சார். இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்து சிம்பு பாடிட்டு என்ன சொன்னாரு? எக்ஸாக்டா ஞாபகம் பாடல் வரிகள் தான். ஐடியா கொடுத்து அவர் பாட வைக்கிறது. அதுதான், அது டைரக்டர் தான். பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து கூடயே தான் இருப்பார் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போன அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன். ஒரு பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, என்னால ஒரு பொண்ணு விட்டு போனா ஏண்டி என்ன விட்டு போனா அப்படின்னு கேட்பேன். இது வந்ததுதான் ஏண்டி விட்டு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும் போது அஸ்வத் நான் எல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்க ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன், உங்களுக்கு பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் தி சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல சார் அது Ashwat sir, Ashwat ji, உங்களுக்கு 2 questions, one for you and one for the producer. உங்களுக்கு to the first question, கதறங்கிறது வந்து work big time. How did that happen? One to the producer ma'am. அதுக்கு வந்து நீங்க one of your tweets only mentioned that what all these people do when I'm not in office, and அதுக்கப்புறமா வந்து these people went abroad and then you had a song that was shot in several European countries. So were you not aware of it? And what made you put those statements? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர். அவங்க காசு கொடுத்தாதான் போக முடியும். செகண்ட் வந்துட்டு அங்க போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலா இட் வாஸ் an idea of பிரதீப் டு ப்ரோ இங்க இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் ஷூட்டிங்ல சாங். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்றோம், ஹேட் டு கேப்சர் தி என்டையர் இது, டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது வேலிடா பட்டுச்சு இது. ஸோ அந்த இதுல வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டா அப்படியே சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக் இந்த மாதிரி நம்ம ஏன் இது கண்டுக்கணும், நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்து அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆகி நானா இது கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே எடுத்து அவ்வளவுதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான். அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோல இருந்தது. ஆனா பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னா இந்த கதற நல்லா இருக்கு, அதை நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா டு ஷூட் இட். அதுதான் அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன் ஃபர்ஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாவும் தெரியாது. சரி இதோட நான் வேற இருக்கேன் ஸ்கிரீன்ல பெருக்கு பார்த்து வேற பென்சில் ஆட போறான்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு அதான் நான் நல்லா பார்த்தேன். பயங்கரமா விழுந்து வந்து சிரிச்சுட்டு உங்களும் அசோசியேட் கிரியேட். ஸோ அதனால ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதுக்கு முன்னாடி ஸ்டோரி. இட் வாஸ் தி பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போறோம், ஃபாரின் வரைக்கும் போறோம், ஏன் நம்ம வந்து ஒரு அந்த இமோஷன். டைரக்ட் சார் சும்மா ஃபன்னான ட்வீட் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்பவுமே ஏதாவது செட்ல வந்து ஒரு ஜாலியா இருக்கும். பிளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் தி ஷூட். ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம், நோ இன்டென்ஷன். ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும். ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட்